நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்றைக்கு தேவனுடைய ஊழியக்காரருக்கு மத்தியில் இருக்கிற கள்ள ஊழியக்காரர்கள் வஞ்சிக்கக்கூடிய முக்கியமான ஒரு காரியத்தை குறித்து பார்க்க போறோம். அதற்குரிய வேத பகுதி 2 பேதுரு 3வது அதிகாரம் வசனம் 17. 2 Peter chapter 3 verse 17. ஆதலால் பிரியமானவர்களே, இவைகளை முன்னமே நீங்கள் அறிந்திருக்கிறபடியால் அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்திலே நீங்கள் இழுப்புண்டு உங்கள் உறுதியிலிருந்து விலகி விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருந்து. இந்த வசனத்துல அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்திலே நீங்கள் இழுப்புண்டுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த அக்கிரமக்காரர் யாரு? கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளுமே. அவர்களே கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கத்தக்கதான காரியங்களை செய்வார்கள்னு சொல்லிட்டு மத்தேயு 24வது அதிகாரம் 24வது வசனம் குறிப்பிடுகிறத பார்த்திருக்கிறோம். இதை பற்றின ஒரு வேத பகுதியும் கடந்த நாட்கள்ல பார்த்தோம். அப்படியாக கள்ள ஊழியம் செய்கிறவர்கள் சில காரியங்களை சொல்லி வஞ்சிக்க கூடும். அதையே இந்த வசனத்துடைய துவக்கத்துல இவைகளை முன்னமே நீங்கள் அறிந்திருக்கிறபடியால்னு சொல்லியிருக்கிறாங்க. இவைகள் நீங்க சொல்லப்பட்டிருக்கும் போது அது என்ன காரியம்ங்கிறத இந்த அதிகாரத்துடைய துவக்கத்துல இருந்து பார்க்கும் போதே புரியும். அதை முதலாவதாக சுருக்கமா பார்க்கலாம். கடைசி நாட்கள்ல பரியாசக்காரர் எழும்பி தங்களுடைய சுய இச்சையில நடந்து கொண்டு அவர் வருவார்னு சொன்ன வாக்குத்தத்தம் எங்க? ஆதி காலத்துல இருந்து சகலமும் சிருஷ்டிக்கப்பட்ட விதத்திலே இருக்குதுன்னு சொல்லுவாங்க என்பதை இந்த அதிகாரத்துடைய 4வது வசனத்துல குறிப்பாக சொல்லியிருக்கிறாரு. இப்படியாக கடைசி நாட்கள்ல ஆண்டவரை அறிந்த பிள்ளைகளே இந்தப்படியான கேள்விகளை எழுப்பக்கூடும். இதை இந்த நாட்கள்ல நம்ம கிறிஸ்தவ வட்டாரத்துல கூட கேள்விப்பட்டிருப்போம். ஆண்டோடைய வருகையை குறித்து ஏதாவது காரியம் சொல்லப்படும் போது இதைத்தான் முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்காங்க, நான் சின்ன வயசுல இருக்கும்போது சொல்றாங்க, ஆதி காலத்திலே சொல்லியிருக்காங்கிறத குறித்தெல்லாம் சிலர் சொல்லிக்கிறத பார்க்கலாம். அவங்க வேதத்துடைய காரியங்களை சரியாக அறிந்து கொள்ளாம இருக்கிறாங்க. பூர்வ காலத்துல தேவன் ஜலத்தினால இந்த பூமியை அழித்து மறுபடியுமாக இந்த ஜலத்தினாலேயே இந்த பூமியை நிலநிற்க செய்திருக்கிறாரு. அடுத்த நியாய தீர்ப்பாக இந்த வானமும் பூமியும் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்குங்கிறதையும் வார்த்தைகள் சொல்லுது. இந்தப்படியான நியாய தீர்ப்பெல்லாம் சம்பவிக்குங்கிறத அறியாம இருக்கிறாங்க. இப்படியாக தேவனுடைய வருகை தாமதிக்கிறத நாம ரட்சிப்புன்னு நினைக்கணும். அவருடைய வருகையை குறித்த வாக்குத்தத்தம் தாமதிக்கிறது எதற்காக? அவர் நீடிய பொறுமையோடு எல்லாரும் ரட்சிக்கப்படணுங்கிறதுக்காக காத்திருக்கிறாரு. அதற்காகவே இந்த கடைசி நாட்கள்ல அவருடைய வருகையை குறித்த காரியங்களை என்ன போல ஒரு சாதாரண பாத்திரங்களை கொண்டு அநேகருக்கு ரட்சிப்பு குறித்த காரியங்களை அறிவிக்கிற விதமாக இருக்கிறாரு. அப்படியாக அறிவிப்பது எதற்காக? எல்லாருமே ரட்சிக்கப்படணுங்கிறதுக்காக. நீடிய பொறுமையும் தயவையும் ஆண்டவர் காண்பித்து கொண்டிருக்கிறாரு. சொன்னபடி நாம கூட அநேக வேத பகுதிகள்ல ஆண்டுடைய வருகையை குறித்து நிறைய காரியங்களை பார்த்தோம். முக்கியமா கடந்த வருஷம் நவம்பர் மாதம் ஆண்டவர் ஆயத்தமா இருக்கும்படியான சில காரியங்களை நமக்கு வெளிப்படுத்தினாரு. அது மாத்திரம் இல்லாம இந்த வருஷத்துடைய துவக்கத்துல சபையை ஆயத்தப்படுத்தக்கூடிய காரியங்களை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறாரு. இப்படியாக ஆயத்தப்படுத்துவதெல்லாம் எதற்காக? அவருடைய வருகைக்கு நம்மை தகுதிப்படுத்துவதற்காக. அவருடைய வருகையில நாம சேர்த்து கொள்ளப்பட எப்படி இருக்கணும்? இந்த அதிகாரத்துடைய 14வது வசனத்துல குறிப்பிட்டபடி கரையற்றவர்களும் பிள்ளை இல்லாதவர்களுமா சமாதானத்தோட காணப்படுகிறவர்களாக இருக்கணும். அப்பதான் அவருடைய வருகையில சேர்த்து கொள்ளப்படுவதற்கு நம்மை தகுதிப்படுத்தி கொள்ள முடியும். ஆனா கள்ள ஊழியர்களும் அறியாதவர்களும் என்ன செய்து கொண்டிருக்கிறாங்க? இதை திரித்து போதிக்கிறவர்களாக இருக்கிறாங்க. இந்தபடியா கர்த்தர் நீடிய பொறுமையோடு இருப்பத ரட்சிப்புன்னு நினைச்சு கொள்ளணும்னு சொல்லிட்டு இந்த அதிகாரத்துடைய 15வது வசனத்துல சொல்லியிருக்கிறாரு. இதையே பவுலடியாரும் தன்னுடைய நிருபத்துல சொல்லியிருக்காங்க நினைப்பூட்டுகிறாரு. இப்படியாக தேவனுடைய வருகையானது சமீபமாகவே இருக்கு. ஆனாலும் அதற்கு நம்மை தகுதிப்படுத்த தேவன் தன்னுடைய வார்த்தைகளை அனுப்பி நம்மை ரட்சிப்பதற்காக காத்திருக்கிறாங்கிறத நாம புரிந்து கொள்ளணும். இதை நாம புரிந்து கொள்ளாதபடிதான் கள்ள ஊழியர்கள் நம்மை திசை திருப்புகிறவர்களாக இருக்கிறாங்க. ஆண்டவரை விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஊழியத்திற்காக அவர் பிடித்திருக்கிறாங்கிறத பார்த்திருக்கிறோம். அப்படியாக நாம அவருடைய வேத வார்த்தைகளை அறிந்தவர்களாக உறுதியோடு அவரை பற்றி கொண்டவர்களாக இருக்கணும். நாம கொஞ்சம் நிதானிச்சு பார்த்தோம்னா அவருடைய வருகை நாளை பத்தி வேதம் என்ன சொல்லுது? அந்த நாள் தினமும் நம்ம அனுசரிக்கிற ஒரு தினமாக
புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் நோவா காலத்துல ஜலப்பிரளயம் வந்து எல்லாரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் எப்படி அறியாம இருந்தாங்களோ அந்தபடியாக சாதாரண ஒரு நாளாகவே இருக்கும். அப்படி அவர் வருகை சம்பவிக்கும் போது நாம எந்தபடியானவர்களாக இருப்போம்? மனம் திரும்பினவர்களாக இருப்போமா? பாவத்திற்கு உட்படாதவர்களாக இருப்போமா? அவருடைய வருகையை எதிர்நோக்கி காத்து கொண்டிருப்பவர்களாக இருப்போமா? அப்படி இல்லாம இந்த நாட்கள்ல வேதத்தை புரட்டி ஹைப்பர் கிரேஸை பத்தியும் செழிப்பு உபதேசங்களை பத்தியும் அநேக காரியங்கள் பரவி கொண்டிருக்கிறதே, அதன் மேல நாட்டமா இருப்போமா? அதீத கிருபையை பற்றின உபதேசங்கள் என்ன சொல்லுது? நாம செய்ய போகிற பாவங்களுக்கும் மன்னிப்பு உண்டுன்னு போதிச்சு நம்ம இன்னும் பாவம் செய்யலாங்கிறதுக்கான வழியை காண்பிக்கிறதா இருக்கு. நாம மனம் திரும்பி அவரிடத்துல நம்மை ஒப்பு கொடுத்த பிற்பாடும் சில பாவங்களுக்கு முற்படுகிறோம். அதை நாம உணரும் போது அதற்காக நம்ம மனம் கசந்து அவரிடத்துல நம்மை ஒப்பு கொடுத்து அவரிடத்துல மன்னிப்பை எதிர்நோக்கி பார்க்கும்போது அவர் மன்னிக்கிறவராகவும் நம்மை ஏற்றுக்கொள்கிறவராகவும் இருக்கிறாரு. அந்தபடியாக கரையற்றவர்களாக மாறுவதற்கு நமக்கு ஒவ்வொரு நாளுமே ஒரு வாய்ப்பாக இருக்கு. எப்படி வருகை நாள் நாம அறியாம இருக்கிறோமோ அதே போலதான் நம்முடைய மரணத்தின் நாளையும் அறியாம இருக்கிறோம். அப்படி மரணம் நேர்ந்தாலும் நம்மை ரட்சித்துக் கொள்வதற்கான வாய்ப்பை இழந்து போயிடுறோம். இதையெல்லாம் அறிந்து கொண்டு நமக்கு கிடைக்கப்பெறுகிற இந்த காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்கிறவர்களாகவும் தேவனுடைய வார்த்தையில உறுதியாக இருக்கிறவர்களாகவும் நாம காணப்படணும். இந்த உலகத்துடைய முடிவும் அழிவு காலங்களும் எப்படி இருக்குங்கிறதையும் நமக்கு வெளிப்படுத்தின விசேஷம் புஸ்தகம் சுட்டி காண்பிக்குது. இதையெல்லாம் அறிந்த நாமே அசட்டை பண்ணுகிறவர்களாக இருந்தோமே, ஆனால் இன்னும் அநேக மக்கள் தேவனை அறியாம இருக்கிறாங்க. அவர்களையெல்லாம் யார் ரட்சிக்க கூடும்? தேவன் நம்மை ஊழியராக பிரித்தெடுத்தது எதற்காக? அவர்களையும் ரட்சிப்புக்குள்ளாக நடத்துவதற்காக. இதை நாம் அறிந்து கொண்டு அநேகரை ரட்சிக்கும்படியான மனமாற்றத்துடன் காணப்படணும். அப்படியாக அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்துக்கு விழுந்து போகாதவர்களாய் தேவனுடைய வருகையை எதிர்நோக்கி பார்த்து அவருடைய ரட்சிப்புக்கு ஏதுவாய் நடந்து கொள்ள அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேளையில் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, உம்முடைய வருகையின் நாட்கள் சமீபமா இருக்கிற இந்த காலத்துல ஒவ்வொரு நாட்களும் எங்களை நாங்களே கரையற்றவர்களாக மாற்றிக்கொள்ள கிடைக்கிற வாய்ப்புங்கிறத அறிந்து கொண்டு அந்த ரட்சிப்பின் வழியில நாங்க நடப்பவர்களாக இருக்கணும் தகப்பனே. அதை விட்டு கள்ள ஊழியக்காரர்களுடைய வார்த்தைகளுக்கு மதிமயங்கி ஒரு நாளும் விழுந்து போனவர்களாக மாறி போகக்கூடாது தகப்பனே. ஆம் ராஜா, உடைய வருகையை குறித்த வாக்குத்தத்தமானது தாமதிக்கிறது நாங்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படுவதற்காக நீங்க காண்பிக்கிற நீடிய பொறுமை என்பதை அறிந்து கொண்டு எங்களை உம்மிடத்துல ஒப்பு கொடுத்து கரை திரையற்றவர்களாக பிழையற்றவர்களாக சமாதானத்தோட ஜீவிக்க எங்களுக்கு கிருபை பாட்டுங்கப்பா. அப்படியாய் தேவரீர் எங்களை நடத்த போகிற தயவிற்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.